இறை இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு கல்லறையிலிருந்து பேய் பிடித்த இரு நபர்கள் வருகிறார்கள். இன்றைய அற்புதம் என்னவென்றால், இந்த பேய் பிடித்த இருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்கள். இறை மகனே, உனக்கு என்ன வேலை என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதைதான் நாம் இன்று உற்று நோக்க வேண்டும். பேய் இயேசுவை கண்டுகொள்கிறது. சாத்தானுக்கு தெரிகிறது யார் கடவுள் என்பது. இதில் நாம் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு செயல் என்னவென்றால், நாம் இயேசுவை கண்டுகொள்வதில்லை. கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு இந்த சாத்தானின் மீது கட்டளையிடுகிறார். இந்த சாத்தான் இயேசுனுடைய வார்த்தைக்கு அடிபணிகின்றன. பல நேரங்களில் இயேசு நம்மோடு பேசுகிறார். நாம் இயேசுவை கண்டுகொள்வதும் இல்லை, அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதும் இல்லை. இயேசு மிக அழகாக நற்செய்தி, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். பல வழிகளில் ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். இறை வார்த்தை வழியாக, திருப்பலி வழியாக, மற்ற எல்லா விதங்களிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல் வழியாகவும் இயேசு நம்மோடு பேசுகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். என்றுமே நம்மை விட்டு அவர் பிரிவதில்லை. ஆனால் நாம் இயேசுவை கண்டுகொள்வதில்லை. ஆனால் சாத்தான், அந்த பேய் பிடித்த நபர்கள், அந்த பேய் இயேசுவை, நீரே இறைமகன், இறைமகனே உனக்கு என்ன வேலை என்பதை அறிந்து கொண்டு கேட்கிறது. இயேசு அதற்கு தக்க பாடம் செய்து அந்த தீய ஆவியை அந்த நபர்களிடமிருந்து விட்டு விலகச் செய்கிறார். அந்த நபர்களுக்கு நலன் கொடுக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் இயேசுவை கண்டுகொள்வதில்லை. இரண்டாவது, தீமையாக இருக்கிறவர்களுக்கு நாம் இன்னொரு தீமையை செய்பவர்களாக இருக்கிறோம். இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நாம் நன்மை செய்ய வேண்டும், இயேசு போல வாழ வேண்டும். நம்முடைய வாழ்கின்ற பகுதிகளில் பலர் தீமை செய்யலாம், நமக்கு ரெண்டகம் செய்யலாம், நம்மை பற்றி தவறாக பேசலாம். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கிற செய்தி, நன்மை செய்யுங்கள். நாம் நன்மையை செய்யும் பொழுது அவர்களும் நன்மையாக மாறுகிறார்கள். தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த தீய ஆவியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த தீய ஆவி இன்னொரு பாதகம் செய்வதற்காக ஒரு கேள்வி கேட்கிறது. ஆண்டவரே, எங்களை அந்த பண்டிகைகளிடம் அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் சாத்தானுடைய தன்மை தீமை விளைவிப்பதுதான். ஏதாவது ஒரு விதத்தில் தீமை விளைவிக்க வேண்டும். அது தீமையை அந்த பண்டிகைகளிடம் விளைவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கெட்ட பெயரை அது கொடுக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இயேசுவை அந்த இடத்திலிருந்து துரத்தி விடுகிறார்கள். நன்மை செய்ய வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நன்மை வேண்டாம் என்பதை மக்கள் வழியாகவே சொல்லுகிற அளவிற்கு இந்த சாத்தான் தனது வேலையை செய்கிறது. நாம் யோசித்து பார்ப்போம், எத்தனை முறை நாமும் நன்மை செய்வதில்லை, நன்மை செய்வர்களையும் நன்மை செய்யாமல் நாம் தடுத்து விடுகிறோம். அப்பொழுதெல்லாம் சாத்தானோடு நாமும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வது இதுதான். நாம் தீய வழிகளிலிருந்து விடுபட்டு சாத்தானுடைய அந்த தோழமையில் இருந்து வெளிவந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். பிறருக்கு வாழ்வு கொடுப்போம். நாமும் பிறருக்கு வாழ்வை கொடுத்து தீமையை நன்மையால் வெல்லும் பொழுது நாம் நன்மைகளால் நிரப்பப்பட்டு இயேசுவினுடைய அற்புத காரியங்களை நம்முடைய வாழ்விலும் பார்க்க முடியும். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம், எந்தெந்த விதங்களில் நாம் இந்த பேய் பிடித்தவரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடுமையாக இருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த சாத்தான் வேலை எப்படி செய்ததோ அதே போல் நாமும் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்நாளில் நினைத்து பார்த்து இனியாவது இயேசுவை பின்பற்றி நன்மையை விதைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.